பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த உலகம் சில ஆண்டுகளுக்கு முன்னே வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையாயிருந்தது. இந்திய நாடு, அமெரிக்க நாடு, ஜெர்மனி நாடு, பிரான்ஸ் நாடு, எல்லா நாடுகளுமே வெள்ளைக்காரர்களுக்கு, அதாவது இங்கிலாந்துக்கு, ஒரு சின்ன நாடு இங்கிலாந்து, அந்த சின்ன நாட்டுக்கு மொத்த நாடுகளும் அடிமையாயிருந்தது. அப்படி அடிமையாயிருக்கிற காலத்தில் பிரான்ஸ் நாடு ரொம்ப பயங்கரமாக அடிமைத்தனத்துக்குள் இருந்தது. அந்த பிரான்ஸ் நாட்டில் உள்ள மக்கள் இப்படி வெள்ளையர்கள் ஆட்சி செய்கிறதுனாலே சரியாய் வேலை செய்ய மாட்டார்கள், தங்களுடைய கடமைகளை செய்ய மாட்டார்கள். ஆகவே அந்த நாட்டில், பிரான்ஸ் நாட்டில் பயங்கரமான பசி பட்டினி வந்தது மட்டுமல்ல, அந்த காலகட்டம் ஒரு பயங்கர பசி பட்டினி நிறைந்த காலகட்டம். இந்தியாவில் கூட தாய்லாந்திலிருந்து ஒரு வித்தியாசமான அரிசி, மூங்கில் அரிசி என்று சொல்லுவார்கள், அந்த மூங்கில் அரிசியெல்லாம் கொண்டு வந்து இந்தியாவில் சப்ளை பண்ணார்கள் வெள்ளைக்காரர்கள், யாரும் பட்டினியாக இருக்க வேண்டாம் என்று. அதெல்லாம் நமக்கு யாருக்கும் பிடிக்கவில்லை, நமக்குன்னு பிடித்த காரியங்களோடு. அதுபோல பிரான்சிலும் எல்லாம் சப்ளை பண்ணினார்கள், ஆனாலும் யாருக்கும் அது பிடிக்கவில்லை. எல்லாரும் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடினார்கள். அப்படி போராடுகிற காலத்தில் எல்லா குடும்பங்களிலும் பசி பட்டினி. அங்கே ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் படித்து கொண்டிருந்தான். அந்த பையனுடைய பெயர் நெப்போலியன், நெப்போலியன் போனபார்ட், நெப்போலியன். அந்த நெப்போலியன் மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பையன். அவன் அங்கே படித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு காலையிலும் ஒன்று சாப்பாடு இருக்காது, ஸ்கூலுக்கு வந்து விடுவான், மத்தியானத்திலும் சாப்பாடு இருக்காது, அப்படியே சுற்றி கொண்டே இருப்பான். அப்பொழுது அந்த வாசல்ல ஒரு அம்மா சுண்டல் விற்று கொண்டிருக்கும். அந்த அம்மா ஒரு கை சுண்டலை எடுத்து இந்த பையனுடைய கையில கொடுத்து, நீ சாப்பிடுப்பா என்று சொல்லுமாம். இவன் அதை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து அப்படியே இளைப்பாரி கொள்ளுவான். இதுதான் அவனுக்கு அன்றைய ஆகாரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போகும் போது இந்த நெப்போலியன் அந்த சுதந்திர போராட்டத்தில் அவனும் கலந்து கொள்ள தொடங்கினான். அவன் கடைசியாய் அந்த நாட்டுக்கு லீடராய் மாறிவிட்டான். அந்த சுதந்திர போராட்டத்துக்கு லீடராய் மாறிவிட்டால், லீடராய் மாறி பெரிய அதிகாரி ஆனான். அந்த நாட்டை அவனே பிடித்து கொண்டான். வெள்ளையர்கள் விட்டு சென்று விட்டார்கள். பிரான்ஸ் நாட்டுக்கு அவனே அதிபதியாய் வந்து விட்டான். இந்த நெப்போலியன் போனபார்ட் சொல்லுகிற அந்த சிறு பையனாய் இருந்தவன் அந்த நாட்டுக்கு அதிபதியாய் வந்து விட்டான். அதிபதியாய் வந்து அமைச்சரவை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினான். அமைச்சரவையை ஒழுங்குபடுத்தி எல்லாம் செய்துவிட்டு ஒரு குதிரை மேலேறினான். அவன் குதிரை சவாரி செய்கிறதுல மிக வல்லவன். குதிரையில் ஏறினான். அவனுக்கு பின்னால ஒரு குதிரை வண்டி வர சொன்னான். வீரர்கள் எல்லாரும் பின்னாலே வந்தார்கள். நேராய் அவன் எந்த ஸ்கூல்ல படித்தானோ அந்த ஸ்கூல் வாசலுக்கு வந்தான். அங்கே வந்து அந்த குதிரையிலிருந்து கீழே இறங்கினான். உடனே எல்லாரும் இறங்கிடுவாங்க, எல்லா வீரர்களும் இறங்கிடுவாங்க. இறங்கினான். அங்கிருந்து அந்த பாட்டி அம்மாவை பார்த்து, அம்மா, என்னை உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டான். அவன் சொன்னான், நீ நெப்போலியன் போனபார்ட்டாச்ச, உன்னை நாட்டுக்கே நீ தலைவனாச்ச, அதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னாள். அவன் சின்ன பையனா இருக்கிறதுல மறந்து போயிட்டாங்க. நான் அதை அறிந்திருக்கிறேன்னு சொன்னாள். அப்பொழுதுதான் சொன்னான், உங்களிடத்துல டெய்லி ஒரு கை சுண்டல் வாங்கி சாப்பிட்ட நெப்போலியன் நான் தானம்மா. இன்று நான் நாட்டுக்கு தலைவன் ஆகிவிட்டேன், ஆனால் உங்களை என்னால் மறக்க முடியவில்லை அம்மா என்று சொல்லி அவர்களை எழுப்பினான். எழுப்பி வந்த குதிரை வண்டியில ஏற்றினான். அவளை அப்படியே அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவளுடைய தலையில ஒரு கிரீடத்தை வைத்து, நீங்கள் இனி அரண்மனையிலே வாழ வேண்டும் என்று அவளுக்கு வாழ்வு கொடுத்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீவிரவாதி போன்றிருந்த அந்த நெப்போலியன் போனபார்ட் தனக்கு ஏதோ ஒரு தாய் என்றைக்குமோ செய்த அந்த சிறிய உதவியை அவன் மறந்து போகவில்லை.
அவன் மறந்து போகவில்லை. அதற்காக அவளை உயர்த்தினான். அரண்மனையில முக்கியமான பதவியில் அவர்களை உட்கார வைத்தான். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஒரு கை சுண்டல் கொடுத்திருக்கிறீர்களா? ஒரு சின்ன உதவி ஆண்டவருக்காக செய்திருக்கிறீர்களா? ஒரு ஏழையை பராமரித்திருக்கிறீர்களா? என்ன செய்திருக்கிறீர்கள்? இதை ஆண்டவர் மறந்து போவாரோ? அல்லேலூயா. அருமையான பாடல் பாட கேட்டோம். மறவாமல் நினைத்தீரையா. அல்லேலூயா. பாடுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நினைத்த அந்த தேவாதி தேவனுக்கு மறவாமல் நன்றி சொல்லுவீர்களா? மனதார நன்றி சொல்லுவீர்களா? எப்போது இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். எப்போதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் உடையவர்களாய் இருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? ஏசாயா 62:3 படி, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும். மகனே மகளே, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமோ, உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். தேவனுடைய கரத்திலே ராஜ முடி என்றால் ராஜ கிரீடம், ராஜ கிரீடமாய் இருப்பாய். ஆண்டவர் உன்னை அப்படி உயர்த்தி உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாய் இருப்பாயானால் உன்னை ஆண்டவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இந்த கிரீடத்தை நீ மற்றவர்களுக்கு சூட்டுகிறதற்கு, மற்றவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குகிறதற்கு உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் அதற்கு தகுதி உள்ளவன் தானா? நான் அதற்கு தகுதி உள்ளவள் தானா என்று நீ கேட்கலாம். என் இயேசுவுக்காக என்ன செய்தாய்? ஒரு சின்ன காரியம், சின்ன உதவி நீ செய்தால் ஆண்டவர் மறந்து போவாரோ? அல்லேலூயா. ஆண்டவர் மறந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுது. ஆனா இப்போ உன்னுடைய நீதி, உன்னுடைய வாசிங்கப்பா 62:1, சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் உன்னையும் என்னையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ சீயோன், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற மலை. நீ சீயோன், நீ எருசலேம், ஆண்டவருடைய வீடு. அப்படிப்பட்ட விசேஷத்த கிருபை பெற்றவர்கள் உங்கள் நிமித்தமாய் நான் மௌனமாய் இராமலும், நான் மௌனமாய் இருக்கவே மாட்டேன். அதன் நீதி பிரகாசத்தை போலவும். இந்த சீயோனுடைய நீதி, சீயோன் நீதியின் வாசஸ்தலம். ஆனால் இப்பொழுதோ நீதியின் வாசஸ்தலத்திலே நீதி காணப்படவில்லை, மங்கி போய் காணப்படுகிறது. நீதி நீதி அதன் நீதி பிரகாசத்தை போலவும். அதன் நீதி பிரகாசத்தை போலவும். பிரகாசம் இல்ல, மங்கி போயிருக்கு. என்ன நீதி? தேவ ஆசீர்வாதம் பெற்ற சீயோனே, உடைய நீதி பிரகாசம் இல்லாம மங்கி போயிருக்கு. அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும். அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல காணப்பட வேண்டும், எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல காணப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுதோ அது மங்கி போய் காணப்படுகிறது. உன்னுடைய நீதி, உன்னுடைய ரட்சிப்பு இப்பொழுது பிரகாசமா இல்லை. அல்லேலூயா என்று அந்த வசனத்தினுடைய மறைவான அந்த அர்த்தம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உடைய நீதி, உடைய ரட்சிப்பு மங்கி இருக்கிறதுனாலே, இருண்டு இருக்கிறதுனாலே அதற்கு எண்ணெய் தேவை. அபிஷேக தைலமாகிய எண்ணெய் அதிகமாய் தேவை. ஆண்டவருடைய அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படும் போது நீ எரிந்து பிரகாசித்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாய், நல்ல ஒளி கொடுக்கிறவனாய் காணப்படுவாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் ஏசாயா 51:1 சொல்கிறார், ஆகவே
நீ எழும்பு, நீ தூக்கத்தை விட்டு எழும்பு, நீ சோர்வை விட்டு எழும்பு. வாசிய தம்பி. எழும்பு எழும்பு சீயோனே. சீயோனை பார்த்து தான் சொல்கிறார். கர்த்தருடைய வாசஸ்தலமாகிய சீயோனே, நீ எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன்னுடைய வல்லமையை ஏன் நீ தரித்துக் கொள்ளவில்லை? நீ வல்லமை இல்லாமல் இருக்கிறாய். உன்னுடைய வல்லமை நீ தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன்னையும் என்னையும் ஆண்டவர் கூப்பிடுகிறது. நான் வாசம் பண்ணுகிற எருசலேமே, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஹல்லேலூயா. யோசுவா என்ற பிரதான ஆசாரியன், அவர் எப்பொழுதும் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்றான் என்று வேதம் சொல்லுவது. அப்பொழுது அவருக்கு தீங்கு செய்ய பிசாசானவர் அங்கே வந்து நின்றான். நீயும் கூட எரிந்து பிரகாசிக்காமல் மங்கி எரிவாயானால், நீயும் நானும் எல்லாரும் நாம் கூட எருசலேமே இருந்து நாம் ஆண்டவர் வாசம் செய்கிற விசேஷித்த ஸ்தலமாய் இல்லாதிருப்போமானால் அங்கே பிசாசானவன் உட்புவான். பிசாசானவன் வந்து சீயோனுக்கு எதிராய் நிற்பான், எருசலேமுக்கு எதிராய் நிற்பான். ஆகவே உன்னுடைய நீதி பிரகாசிக்க வேண்டும், உன்னுடைய ரட்சிப்பு ஒளிர வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகவே உன்னை விசாரிக்க யாருமே இல்லாது போகிறார்கள். வாசியுங்கள். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி. உன்னை சியோன் என்று தான் சொல்லுகிறார்கள், ஆனால் விசாரிப்பாரற்ற சியோன். உன்னை விசாரிக்கிறதற்கு யாருமே இல்லையா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்தில் நம்ம விசாரிக்க யாருமே இருக்க மாட்டார்கள். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னே நான் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல டீச்சராக இருந்தேன். என்னுடைய வழக்கத்தின்படி நன்றாய் இன் பண்ணி கொண்டுதான் நான் போவேன். இன் பண்ணி பெல்ட் கட்டி கொண்டுதான் போவேன். ஆனால் அந்த பெல்ட் அறுந்து போய்விட்டது. அதை திரும்ப கட்டவே முடியவில்லை. அந்த பக்கெட்ஸை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டேன். அதை இது வாங்க கிடைத்தால் போட்டுக் கொள்ளலாம் என்று. ஸ்கூலுக்கு இன் பண்ணாமல் ஷர்ட்டை வெளியே போட்டு கொண்டு போய் நின்றேன். அப்பொழுது மல்லிகா என்ற ஒரு சின்ன பெண் பிள்ளை, அந்த பிள்ளைகளின் இடத்துல நன்றாய் பழகுவார்கள். ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டா இருப்பேன். பாடம் எழுத சொல்லி இருந்தேன். எழுதி கொண்டிருந்த போது அந்த மல்லிகா எழுப்பி எனக்கு பக்கத்துல வந்தா, சார் நீங்க நல்லாவே இல்லை சார், நீங்க இன் பண்ணுங்க சார் சொன்னா. நான் இன் பண்ணினா என்ன ஆகும்? நான் பேண்ட்டுக்கு பெல்ட் இல்லாததுனால சணல் கயிறு கட்டி இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆசிரியர், நான் சணல் கயிறு கட்டி இருக்கிறதை பிள்ளைகள் பார்த்தால் என்ன ஆவார்கள்? என்னுடைய நிலை, அந்த பெல்ட் வாங்க எனக்கு காசு இல்லை. அப்படிப்பட்ட நெருக்கமான வேதனையான நாட்கள். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை என்னை விசாரிக்க யாருமே இருக்கல. அல்லேலூயா. உங்களை விசாரிக்க யாருமே இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னை தாங்க முடியாத தொல்லை கொடுப்பார்கள் கடன் கொடுத்தவர்கள். குறிப்பாக 1000 ரூபாய் கடன் கொடுத்த ஒரு மனுஷன், அப்பொழுது 40 வருஷத்துக்கு முன்னால 1000 ரூபாய்னா இப்ப 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். அப்படி 1000 ரூபாய் கடன் கொடுத்த ஒரு மனுஷன் சரியாய் 1ஆம் தேதி காலையில வாசல்ல வந்து நிற்பான். ஏன்னா 31ஆம் தேதி சம்பளம் இந்த மனுஷனுக்கு. ஆக பிடிச்சு வாங்கிடணும்னு வந்து நிற்பான். அவன் காலையில் வந்தன்னா எங்களதுல 1 இருக்கு, 31ஆம் தேதியே எல்லாம் செலவாயிடும். 1ஆம் தேதி காலையில வந்து நின்று தரக்குறைவாய் பேசுவான். நீ எல்லாம் ஏண்டா இந்த உலகத்துல வாழ்ற என்று மட்டுமல்ல, மனைவியும் பிள்ளைகளை சொல்லி நான் சொல்ல முடியாத அசுத்தமான காரியங்களை சொல்லி பேசுவான். நான் அழுது கொண்டே இருப்பேன். கடைசியாய் இது ஒரு 1000 ரூபாய்க்காக நான் ஊருக்கு கன்னியாகுமரிக்கு போனேன். கன்னியாகுமரி சொந்த ஊர். அங்கே போய் முதலாவது ஒரு அக்கா இடத்துல போனேன். அந்த அக்காவுடைய 3 பிள்ளைகளையும் நான் தான் வளர்த்தேன். அவர்கள் கணவனும் மனைவியும் வேலைக்கு போய்வார்கள். பகலெல்லாம் அந்த பிள்ளைகளை வைத்து நான் வளர்த்து பிள்ளைகளை ஆளாக்கினேன். அந்த குடும்பத்துக்கு போனேன்.
அவர்கள் என்னிடத்துல இரக்கம் காட்டுவார்கள் என்று போய், அக்கா எனக்கு ஒரு 1000 ரூபாய் அவசரம் தேவைக்கா, ஒரு 1000 ரூபாய் வேணுக்கான்னு சொன்ன போது, டேய் அடுத்த வாரம் நாங்க ஒரு சொத்து வாங்க போறோம், ரெஜிஸ்டர் பண்ண போறோம்டா, அதுக்காக பணம் வச்சிருக்கோம், அதுல ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டா எங்களுக்கு குறைபடாதா என்று கேட்டார்கள். தலை கவிழ்ந்து கண் கலங்கி அப்படியே வெளியே வந்து விட்டேன். அவர்கள் இப்படி சொல்ல, அடுத்த அண்ணன்மார் இடத்துல போனேன், அக்கா இடத்துல போனேன், எல்லாரும் இப்படித்தான் சொன்னார்கள். அது அண்ணன்மார் என்ன சொன்னார்கள், இந்த மாதிரி வந்து ஆட்களை தொல்லை கொடுக்கிற வேலை வச்சுக்காத, அவன் என்ன பொழைச்சுக்கோ என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியாய் என்னுடைய தகப்பனார் இடத்துல போனேன். என்னுடைய தகப்பனார் படுத்து கிடந்தார், அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்பா ஒரு 1000 ரூபாய் வேணுப்பான்னு சொன்ன போது அவர், என் கையில ஒண்ணுமே இல்லைப்பான்னு சொன்னார். என் கையில ஒண்ணுமே இல்லை, அழுது கொண்டே திரும்ப வந்து கொண்டிருக்கிறேன். பஸ்ஸை பிடித்து பஸ்ல அழுது கொண்டே வருகிறேன். அந்த பஸ்ல நான் முடிவெடுத்தேன், இனி நான் கடன் என்று யாரிடத்திலையும் கை ஏந்த மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, கை ஏந்த மாட்டேன் என்று முடிவெடுத்தேன். ஆனா வந்து இறங்கும் போது எப்போ என்னிடத்துல வாங்குற காசை ஒரு கொண்டு வந்து என்னுடைய கையில கொடுத்து, சார் ரொம்ப நாள் ஆயிப்போச்சு மன்னிச்சுங்க சார் என்று 1000 ரூபாய் கொடுத்தார். இந்த 1000 ரூபாய் அந்த மனுஷனுக்கு கொடுத்து அந்த கடனிலிருந்து இருந்து விடுதலை பெற்றேன். சில நாட்கள் கழித்து என்னுடைய மனைவியுடைய தம்பி இங்கே வேலை செய்து கொண்டிருந்தார் சென்னையில. அவரிடத்துல என்னுடைய தகப்பனார் கொஞ்சம் கத்தையாய் பணம் 100, அப்ப 100 ரூபாய் தான் பெரிய நோட்டு, 100 ரூபாய் நோட்டு கத்தையாய் அவருக்கு ஒரு இடத்துல கொடுத்து அனுப்பினார். ஏன், அவருடைய தலைக்கு மருந்தெண்ணெய் தேய்ப்பார், மருந்தெண்ணெய் தேய்த்து தலையடைப்படுத்துவார். அது தலையடைக்கு அடியில் உள்ள 100கணக்கான நோட்டுகள், அத்தனை 100 ரூபாய் நோட்டும் அந்த எண்ணெயினால் நனைஞ்சு போச்சு, அதை யூஸ் பண்ண முடியாது. ஆகவே கொடுத்தனுப்பி, இதை ராஜிட்ட சொல்லாத, என் பேர் ராஜுன்னு தான் சொல்லுவாங்க, ராஜிட்ட சொல்லாத, நீ அதை கொஞ்சம் மாத்தி ரிசர்வ் பேங்க்ல மாத்தி எனக்கு அனுப்பின்னு சொன்னான். அவன் முதல்ல என்கிட்ட தான் வந்து சொன்னான். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வாரா மாட்டாரா? இருதயத்துல கை வைத்து சொல்லு, அப்பா நீர் என்னை காண்கிற தேவன், என்னுடைய பாடுகளை என்னுடைய நெருக்கங்களை காண்கிற தேவன். இன்று வரைக்கும் ஆண்டோடைய கிருபையை கொண்டு சொல்லு, நான் கடன் என்று கை ஏந்துகிறதே இல்லை. அல்லேலூயா. இன்று ஆண்டவர் என்னை எப்படி வைத்திருக்கிறார், நீ உயர்ந்த அடைக்கலத்துல வைத்திருக்கிறாரே, உங்களை வைப்பாரா மாட்டாரா? வைப்பாருன்னு நம்புகிறவர்கள் உங்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலே சொல்லுங்களே. அல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன், அவர் உறங்குகிறதுமில்லை, தூங்குகிறதில்லை. அவர் நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவையும் காப்பார். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஏசாயா 61:3 வாசிக்க கேட்போம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். சியோனை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சியோன் அவர் வாசம் செய்கிற ஸ்தலம். அங்கே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிறார், என்னை அதுக்காக தான் அனுப்புறார். நீ துயரப்பட்டு கொண்டிருக்கிறாயா, நீ சாம்பல்ல கிடக்கிறாயா, உடைய சாம்பல் அனுபவம் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தவானாகிய யோபு சாம்பல்ல கிடக்கிற நேரங்கள் வந்தது. அங்கே கிடக்கும் போது எல்லாரும் கைவிட்டார்கள். வெறுமை அவரை பிடித்தது. எல்லாவற்றையும் இழந்திருக்கும் போது சொந்த மனைவி வந்து நின்று சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விட வேண்டியதானே, தேவனை தூஷித்து ஜீவனை விட வேண்டியதானே என்று சொல்லுகிறாள். ஆனால் இந்த யோபு என்ன சொன்னார், நமக்கு இவ்வளவு நன்மைகளை தந்த தேவன்
நமக்கு கொஞ்சம் தீமைகளையும் கூட தர வேண்டாமா என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, நான் கடந்த வாரத்துல ஒரு தங்கச்சியுடைய சாட்சி சொன்னேன். அவருடைய சித்தி மகன் கோவளத்துல குளிக்க போய் அங்கே மரித்து போய்விட்டான். தண்ணியில மூழ்கி மரித்து போய்விட்டான். பாடியை எடுத்து அதை அடக்கம் பண்ணினார்கள். அந்த தங்கச்சி இன்றைக்கு வந்தாள். வந்து சொல்றா, சித்திக்கு ஒரே மகன் தான். அந்த மகன் 30ஆம் தேதி ஞான ஸ்நானம் எடுக்க அவனும் அவன் தாயும் தகப்பனும் எல்லாரும் ஞான ஸ்நானம் எடுக்க முடிவெடுத்திருந்தார்கள். இப்படி பையன் மரித்து போனான். அவருடைய உறவினர்கள் எல்லாரும் இயேசு இல்ல, இயேசு மறுதலி செய்ய சொல்லு, இயேசு வேண்டான்னு சொல்லு என்று திரும்ப திரும்ப அந்த தங்கச்சி இடத்துல எவ்வளோ பேசினார்களாம். அவள் ஒரு வார்த்தையும் கர்த்தரை குறையாய் சொல்லவே இல்லையாம். அவள் மறுதளிக்கவே இல்லையாம். இன்றைக்கு அந்த தங்கச்சி வந்து சொல்லி கொண்டிருக்கிறாள். என் அன்பு பிள்ளைகளை, நமக்கு வருகிற பாடுகள் நெருக்கங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவரை தூஷிப்பேன் என்று சொல்லுவீர்களா? இல்லை, மரண பரியந்தம் என் இயேசு எனக்கு போதும். அல்லேலூயா. நான் எந்த அநியாயம் செய்து நான் கடன்காரனாய் மாறவில்லை. எந்த கெட்ட பழக்கத்தினாலும் நான் கடன்காரனாய் மாறவில்லை. நான் கடன்காரனாய் மாறினது கர்த்தருக்குள் தாழ்மையாய் சொல்லுகிறேன். கர்த்தர் என்னை மன்னிக்கட்டும். பணம் வந்தவுடனே எல்லாவற்றையும் ஊழியத்துக்கு என்ன செலவு செய்து விடுவோம். கையில ஒன்று வைத்துக் கொள்ள மாட்டோம். ஊழியத்தை செய்கிறதுக்கு கிராமமாய் போய் ஊழியத்தை செய்கிறதற்கு, ஒவ்வொரு ஊருக்கும் சென்று ஊழியத்தை செய்கிறதற்கு, அநேக கன்வென்ஷன்ல செய்தி கொடுக்கிறதற்கு நான் போவேன். யாரிடத்துல நான் காசு வாங்க மாட்டேன். என்னுடைய பணமெல்லாம் ஊழியத்துக்கு செலவு பண்ணி விடுவேன். கடைசியாக கடன்காரனாய் மாறின போதும் நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவில்லை, ஆண்டவரை விட்டு ஓடி போகவில்லை. அது தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை அற்புதமாய் நடத்தினார். ஒவ்வொரு சபைகளையும் கட்டுகிறதற்கு ஆண்டவரே வழி திறந்தார், ஆண்டவரே அவைகளை கட்டி தந்தார். அல்லேலூயா. இப்பொழுது புத்தூர்ல நமக்கு ஒரு சபை இருக்கிறது. அந்த சபை கட்டுகிறதற்கு முன்னே நான் அங்கே என்னுடைய பிள்ளைகளுக்கு லேண்ட் வாங்க வேண்டும் என்று மகளுக்கும் மகனுக்கும் லேண்ட் வாங்குகிறதற்காக இல்லை, அதுக்காக போகல. அதுக்கு முன்னால அம்பேத்கர் நகர்ல ஒரு சகோதரி விசுவாசி இருந்தாள். அவளை பார்த்து வாழ்த்து சொல்ல போனேன். அவளை பார்த்த உடனே உடைய கணவன், அவன் லேண்ட் புரோக்கர், அவன் சொல்லுவா, அப்பா நல்ல லேண்ட் இருக்குப்பா, உங்க பிள்ளைகளுக்கு லேண்ட் வாங்கிக்கோங்க என்று சொன்ன உடனே அவனோடு கூட போனேன். மகாலிங்கம் என்று சொல்லுகிற பயங்கரமான ஒரு சகோதரன். 100 ஏக்கர் நிலம் அங்கே அவருக்கு இருக்கிறது. எவ்வளவு? 100 ஏக்கர். ஒரு ஏக்கர்னா கிட்டத்தட்ட 20 கிரவுண்டு. 100 ஏக்கர் நிலம் சொந்தமா இருக்கிறது. அவரிடத்துல கூட்டி கொண்டு போனால் நல்லா குடிச்சிருக்காரு, குடி போதையில இருக்காரு. என்னை பார்த்த உடனே லேண்ட் வேணுமா? இருக்கு, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். வாங்கிக்கோன்னு சொன்னே நான் என்ன விலை என்று கேட்டேன். ஒரு சதுர அடி 650 ரூபாய் என்று சொன்னார். ஒரு சதுர அடி, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 650 ரூபாய் சொன்னார். அவ்வளோலாம் கொடுக்கறதுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்டார். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன்னு சொன்னேன். ஊழியக்காரனா உங்களுக்கெல்லாம் சும்மா கொடுக்கவே கூடாது அப்படின்னார். ஏயா நாங்க என்னையா தப்பு பண்ணோன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்காரங்க வந்து என்கிட்ட சர்ச்சு கட்டுறது சிமெண்ட் கேட்டாங்க. நான் ஒரு 100 பேக் சிமெண்ட், எவ்வளவு 100 மூட்டை சிமெண்ட் அந்த கடையில வாங்கிக்கோங்க, என் பேரை சொல்லி வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். 100 மூட்டை சிமெண்ட் எடுத்தாங்க. சிமெண்ட் எடுத்து சர்ச்சை கட்டி முடிச்சாங்க. ஆனா பிரதிஷ்டை நடக்குது. நான் அந்த வழியா கார்ல வரேன். டிரைவரை கேட்டேன், என்னடா ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கு, இந்த சர்ச்சை பிரதிஷ்டை கட்டிட்டாங்க இல்லையா, கட்டி முடிச்சாங்க இல்லையா, பிரதிஷ்டை செய்யறாங்கண்ணா. ஏண்டா இவ்வளவு சிமெண்ட் நான் கொடுத்தேன். அவனும் கிறிஸ்டியன் அந்த டிரைவர். நீங்க எல்லாம் நன்றி கெட்டவர்களாடா அப்படின்னு கேட்டாராம். அப்போ எனக்கு தெரியாது ஐயா அப்படின்னு சொல்றான். இவர் என்னிடத்துல சொல்ற, ஆகவே இந்த கிறிஸ்தவர்கள் நன்றி கெட்டவர்கள்,
நீங்கள் அப்படி நன்றி கெட்டவனா தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே, எதை வச்சு சொல்றீங்க ஐயா? சரி, இவ்வளவு பேர் நாங்க இருக்கிறோமே, என்னைக்காவது ஒரு நாள் இயேசு என்ற ஒரு பேரை எங்க சுத்தி இருக்க வீடுகளுக்கு சொன்னீங்களா? ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்க வீட்டுல ஒரு கார்டு, விசிட்டிங் கார்டு இருக்கா பாருங்கன்னு கேட்டேன். விசிட்டிங் கார்டு எப்படி இருக்கும்? ஒய்ஃப்டையோ பிள்ளைகள்கிட்ட கேளுங்கய்யா. உன்ன மனைவியை கூட்டாரு, ஃபுல்லா குடி போதே மனைவியை கூட்டாரு. ஒரு விசிட்டிங் கார்டு யாராவது கொடுத்தாங்களா? கொடுத்தாங்கப்பா, எடுத்து கொண்டு வந்து கொடுனாரு, வாங்கினாரு. என்னுடைய விசிட்டிங் கார்டு, அல்லேலூயா, என்னுடைய விசிட்டிங் கார்டு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபோன் பண்ண என்னுடைய ஃபோன் அடிக்குது. இது எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு? நாங்க ஊசி நுழையிற இடம் இருந்தா அதுக்குள்ள நுழைஞ்சிருவோன்னு. அப்படியா? அப்படி வைராக்கியமானவங்களா? ஆமா, உங்களுக்கு ஒரு லேண்ட் தரேன், அதுல நீங்க சர்ச்சு கட்டுங்க. அங்க லேண்டு தந்தாரு, ஒரு லோடு செங்கல் கொடுத்தாரு, ஒரு லோடு மணல் கொடுத்தாரு, ஒரு லோடு சிப்ஸ் கொடுத்தாரு, ஒரு லோடு கல் மெட்டல் கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் வச்சுதான் அந்த கட்டிடத்தை கட்ட தொடங்கினோம். இன்றைக்கு போய் பாருங்க, நம்முடைய சபைகள் எல்லாத்திலையுமே அதுதான் பெரிய சபை. கைகளை தட்டக்கூடாதா? இந்த தேவனைத்தான் நாம் பின்பற்றுறோம். நீங்கள் விசுவாசிக்க கூடுவானால், விசுவாசிக்கிறவனுக்கு சத்தமா சொல்லுங்களேன், எல்லாம் ஆகும், ஒன்னும் குறைபடாது. இப்படி ஒவ்வொரு சபையை பற்றி நான் சாட்சி சொல்லுவேன். அம்பேத்கர் சபையை பற்றி, வடபெரும்பாக்கம் சபையை பற்றி, ஒவ்வொரு சபையை பற்றியும் ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க என்ன செய்யணுமா? நீதியின் விருட்சம் என்று அழைக்கப்பட வேணும். ஏசாயா 61:3 வாசியுங்கள். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். நீங்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் மரங்கள். கைகளை தட்டுங்களமா? அல்லேலூயா. நீங்கள் நீதியின் மரங்கள். நீங்கள் வேரொன்றி வளர்ந்து கொழுத்து நீங்கள் பூத்து காய்த்து கனி தர வேணும். அல்லேலூயா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரம்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரம்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய். என் மகனே, என் மகளே, நீ வேரூன்றுவாய். உன்னை யாரும் பிடுங்கி வீச முடியாது. ஹல்லேலூயா. யார் யார் விசுவாசிக்கிறீங்க? என்னை பிடுங்கி வீசுகிறதற்கு இதே அயனாவரத்துக்குள்ள எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்கப்பா, எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க, பிடுங்கி வீசி எறிய முடியல. நான் ஒரு பாவியாகிய மனுஷன், உங்களை விட நான் சாதாரணமானவன். ஆனா என்னை பிடுங்கி எறியாத போது உங்களை பிடுங்கி எறிய ஆண்டவர் விடுவாரா? சத்தமா சொல்லுங்க, விடமாட்டார். அல்லேலூயா. அவர் உனக்கு நீதியின் சால்வையை தருவார் என்று ஏசாயா 61:10 சொல்லுகிறது. நீதியின் சால்வை. ஒருவேளை நீ அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாயிருந்தால் ஆண்டவர் உனக்கு நீதி என்ற சால்வையை தருவார். நீ விசேஷத்தவனாய் விளங்குவாய். ஏசாயா 62:2 சொல்லுகிறது. உங்களுக்கு பழைய நாமத்தை எடுத்து போட்டு புதிய நாமத்தை தருவாராம். புது பெயர். எனக்கு பேரு PV ராஜ் என்ற சர்டிபிகேட் பாருங்க. சர்டிபிகேட் முதல்ல உள்ள சர்டிபிகேட்ல PV ராஜ் என்று மட்டும்தான் இருக்கும். பிறகு உள்ள சர்டிபிகேட்ல தான் ராஜ் மனோவான் இருக்கும். ஏன்? ஆண்டவர் எனக்கு ராஜ் மனோவா என்று பெயர் கொடுத்தார். கைகளை தட்டக்கூடாதா? சொல்லுங்களேம்மா. என்னுடைய பழைய பேர் PV ராஜ். இன்னும் எங்க குடும்பத்துல எல்லாரும் ராஜ் டெய் ராஜ்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன ராஜ் மனோவான்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனா என் கர்த்தர் கொடுத்த பேர் மனோவா. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன? அதிசயம். நீ அதிசயத்தை செய்வாய் என்று பெயர் கொடுத்தார். உனக்கு இன்றைக்கு ஆண்டவர் அதிசயம் என்று பெயர் கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாமம் தரிப்பிக்க
ஏசாயா 54:6 சொல்லுகிறது, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும், இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற எவ்வளவு உன்னை கொடுமை பாருங்க. இளம் பிராயத்தில் தள்ளப்பட்டு சொல்லுது, இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கிற கொடுமைகள் நமக்கு தெரியும். கள்ளச்சாராயம் குடித்து அநேகர் செத்து போனார்கள். அந்த தங்கச்சிமார் இன்றைக்கு தள்ளப்பட்ட பிள்ளைகளைப் போல காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் நம்முடைய தேசத்தில் நடக்காதபடிக்கு நீங்க அன்றாடு ஜெபிக்க உங்களுடைய ஆண்டவருடைய நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் சங்கீதம் 37:25 சொல்லுது, வாசிங்கம்மா. நீதிமான், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை, பார்த்ததே இல்லை. நீ நீதிமான், நீ இறந்து திரிய மாட்டாய். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இறந்து பயங்கர பசி பட்டினி எல்லாம் வந்துதானா, நாங்கள் அப்பத்துக்காக இறந்து திரியவில்லை. ஹல்லேலூயா, சத்தமே இல்லையே. நீ நீதிமான், நீ அப்பத்துக்கு இறந்து திரிய மாட்டாய். ஒரு 28ஆம் வசனம், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. நம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. இன்று ஆண்டவருடைய நாமத்திலே சொல்லு, நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். என்னுடைய பாவங்களை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நான் வித்தியாசமான மனுஷனாய் பரிசுத்தவானாய் வாழ ஆண்டவர் எனக்கு கிருபை தவறா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 9:10 சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்களை, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளே, உங்களை குறித்து தான் வேதம் சொல்லுது. வாசியுங்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நீங்கள் யார் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுதோம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகையில நாம் கைவிடப்பட்டு விடக்கூடாது. 2 பேர் வயல் இருப்பார்கள், ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி கைவிடப்படுவார், ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவார். நீங்களும் நானும் என் நேசராகிய இயேசுவாலே எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே நித்திய சந்தோஷத்தை அனுபவிக்க ஆண்டவர் பாக்கியம் அருள்வார். நான் இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் கொடுத்த கிருபையை கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இனி நீ கைவிடப்பட்டவள் என்ற நீ பியூலா என்று அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நீ வாழ்க்கைப்பட்டவள் என்று அழைக்கப்படுவார். நம்முடைய சபையில கூட அநேக தங்கச்சிமார் வாழ்க்கைப்பட இருக்கிறார்கள். அவளுக்கு ஜெபியுங்கள், அற்புதங்களை காண செய்வார். சற்று எழுந்து நிற்போமா? நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அருமை பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, எந்த விதமான பிசாசின் கட்டுகள் இருந்தாலும் அவளை இயேசுவின் நாமத்தில் உடைத்து ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறேன். தேவரீர் கிருபையாய் எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் இந்த உலகத்திலே வந்தவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்க. பிசாசின் கிரியலை அழித்து ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுக்கு என்ன ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்ப நான்